அன்பு தமிழ் நேயர்களுக்கு நம் தமிழ்நாடு சேனலின் சார்பாக அன்பு வணக்கம். வரும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க பல்வேறு கட்சிகள் போராடி வரும் நிலையில் சைலண்டாக கோல் அடித்து தனது கூட்டணி கணக்கை துவங்கியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். தேர்தல்கள் வரும்போது அனைத்து அரசியல் கட்சிகள் கையில் எடுக்கும் ஆயுதம்தான் பாத யாத்திரை. பாத யாத்திரை என்பது இதை நாம் காலம் காலமாக பார்த்து வருகிறோம். அதேபோல் தற்போது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடத்தி முடித்திருக்கும் என் மக்கள் பாத யாத்திரை, அதன் பிறகு அவர் நடத்தி முடித்திருக்கும் பாத யாத்திரை நிறைவு விழா அனைத்தும் வரும் 2024 பாராளுமன்ற தேர்தலையொட்டி அவர் திட்டமிட்டு செய்தவை என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல் கூட்டணியில் கவனம் செலுத்தி என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் முன்னிலையில் விழாவின் மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை அமர வைக்க திட்டமிட்டிருந்தார். அதை திரு அண்ணாமலை அவர்களும் வெளிப்படையாகவே செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரிவித்தார் என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் தொகுதி பங்கேற முடியாமல் விழாவில் பங்கேற்பதற்கு சில அரசியல் கட்சிகள் தயக்கம் காட்டின. இருந்தாலும் வெகு விரைவில் 2024 பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் கூட்டணியை இறுதி செய்யும் நோக்கத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையினை வேகப்படுத்தியுள்ளனர். இதில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனது கூட்டணியில் முதலாவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்து தனது கூட்டணியில் அங்கம் வகிக்க செய்துள்ளார். பிறகு திரு ஜான் பாண்டியன் அவர்களின் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும், திரு AC சண்முகம் அவர்களின் தலைமையிலான புதிய நீதி கட்சியும், திரு பாரிவேந்தர் அவர்களின் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சியும், திரு சி தேவநாதன் அவர்களின் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகமும், தற்போது திரு சரத்குமார் அவர்களின் தலைமையிலான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியும் இதுவரையில் தமிழக பாஜகவின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரி வியூகம் அமைத்து வரும் 2024 பொது தேர்தலை சந்திப்பார் என்றும், தமிழக அரசியல் வரலாற்றில் திரு அண்ணாமலை அவர்கள் சாதிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் பெற மறக்காம எங்க நம் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும்.